ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. வணக்கம்மா சார். நிறைய தகவல்கள் நல்லதாக கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஸ்பீச் கேட்கும்போது நீங்கள் சிந்தாமணிக்கல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது இப்போ கிடைக்குமா சார்? சிந்தாமணிக்கல் அப்படின்னு என்ன, நம்ம மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். அது இப்போ கிடைக்குமா, பயன்பாட்டில் இருக்கா? அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? பொதுவாக கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் சிந்தாமணி கல்னு பெயர். அந்த கல்லை நம் கையில் வைத்துக்கொண்டு என்ன கேட்டாலும் அது வரும் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவலோக ரகசியமாகவும் ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக சௌந்தரிய லகரியில் சிவபெருமானை தன் கைப்பட எழுதியதில் அது இருக்கிறது. அது தற்பொழுது நடைமுறையில் அந்த சிந்தாமணி கல் என்பது கிடையாது. அதை யாராலும் எடுக்கவும் முடியாது. ஒருவேளை அது அவருக்கு கிடைத்தால் அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இறைவனோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நபராகத்தான் இருக்க முடியும். ஆனால் அதற்கு இணையான அதே சக்திகள் பொருந்திய ஒரு கல் நம்மளுடைய பூலோகத்தில் உண்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா நவரத்தினங்களிலேயே சிந்தாமணி கல்லுடைய தன்மை என்னன்னா ஜனவசியத்துக்கு உரியதுமா. அந்த கல் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவங்க மிகப்பெரிய அளவில் வசியமாயிடுவாங்க. அந்த வசியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கல்லுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா பவள நிறம். பொதுவாக நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம், ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பணக்கார நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கும் எப்போதுமே ரெட் கலரில் தான் பவள நிறத்தில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க உடம்புல என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா தங்கத்தை விட வைரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. அந்த சமுதாயத்துக்கிட்ட பணம் இல்லைன்னே நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அவர்கள் நம்ம போல தீட்சை பெறுவதோ சிலைகள் வழிபாடோ அபிஷேக ஆராதனையோ எதுவுமே இல்லை. வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்வாங்க. இறுதி காலத்தில் இந்த மோட்சத்தை எப்படி பாத யாத்திரை மூலம் எடுத்துக்கிறதுன்றது முதற்கொண்டு சரியாக செய்வாங்க. ஸோ இளமை வாழ்க்கை முதுமை வாழ்க்கை இரண்டையுமே ரொம்ப அழகாக வாழ்வாங்க. அதை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். அந்த தன்மைக்கு உரிய ஒரு கல் நம்மளுடைய பூலோகத்தில் இருக்கிறது. வார்த்தையிலே தெரிஞ்சிருக்கும், அதுதான் பவளக்கல். புரியுதுங்களா? இந்த பவளம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா பூமியை பூமியில அதிகமாக பொன் பொருள் நவநிதிகளை வசீகரித்து கொடுக்கக்கூடிய கல்லாகவே இருக்கிறது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமாங்கல்யத்தில் இது கண்டிப்பாக போடக்கூடிய ஒரு விஷயம். இது ஏன் போடுறோம்னா கணவன் தன்னோடு வசீகரமாகி இருக்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இப்போ ஒரு பெண்ணுனாலே அவளை எப்படி சொல்லுவோம்னா லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் இருக்கக்கூடிய வைணவ திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உற்சவ மூர்த்திகளினுடைய அம்பிகையினுடைய கழுத்தில் பார்த்தாலும் அந்த பவளம் இருக்கும், பவள மாலை இருக்கும். ஒரு அம்பாள் கழுத்துல கூட என்ன இருக்காது, பவள மாலை இல்லாம வீதி உலா வரமாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா பவளம் என்பது ஜனவசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரத்தினம். அது குறிப்பா அதனுடைய தன்மை எங்க இருக்கிறது அப்படின்னா கடலுக்குள்ள இருக்கும். பவளத்தை எங்க இருந்து எடுக்கிறாங்க? கடல்ல இருந்து எடுக்கிறாங்க. ஆமா. இப்ப கடல் அப்படின்றது எந்த ராசியை குறிக்கும்னா கடக ராசியை குறிக்கும். கடக ராசியில் யார் நீச்சம் அடைகிறார்னா செவ்வாய் நீச்சமடைந்து சந்திரன் ஆட்சி பெற்று குரு உச்சமடைகிறார். இதுதான் 4ஆம் பாவம். இப்ப நம்ம லாஸ்டா அக்ஷய பாத்திரம்னு ஒண்ணு பேசணும் இல்லையா, அதுல 4ஆம் பாவம் தான் கேட்டதையெல்லாம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே போல கேட்டதையெல்லாம் கொடுக்கணும், நம்ம பெற்றுக்கணும்னா 3 பூமியில் கிடைக்கக்கூடிய தனிமங்களை கொண்ட ஆபரணத்தை நம்ம அணிஞ்சுக்கணும். அப்போ இந்த கடகராசி காரகத்துவத்திற்கு உட்பட்ட மாலை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இப்போ ஆனால் அதை யாரையுமே பயன்படுத்துறது இல்லை. அது என்னன்னா இப்போ மகாலட்சுமி தேவி முத்தும் அணிந்திருப்பாங்க, பவளமும் அணிந்திருப்பாங்க, தங்கமும் அணிந்திருப்பாங்க. இது 3மே கடகராசியுடைய காரகத்துவமா. அப்போ தங்க கம்பியில் பவளம் முத்து இதை இரண்டையுமே கோர்த்த மாலை நம்ம முன்னோர்கள் அணிகலனாக அணிந்திருந்தார்கள். அது பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி குறிப்பா அது இரண்டு சங்கிலிகளாக 3 சங்கிலிகளாக அணிந்திருப்பார்கள். இதை விட கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆபரணம் வேற எதுவுமே கிடையாது. இந்த ஆபரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம் எண்ண அலைகளை எப்போதுமே தெளிவாக வைத்திருக்கும். அதிலும் குறிப்பாக அந்த ஆபரணம் நெஞ்சியில் படும்படி வைக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் குரு உச்சம் அடைகிறார். ஆணுக்கும் அதே இடத்துல தான் குரு உச்சம் அடைகிறார். அப்போ பவளம், முத்து, தங்கம் இது 3ம் இணைத்த மாலை இருக்கு இல்லையா, அது
பொருளாதாரத்தை வசீகரிப்பதற்கு சிறந்த ஜபமாலையாக கருதப்படுகிறது. இப்போ சௌந்தரிய லகரியில் அம்பிகை வைத்திருக்கக்கூடிய மாலையாகவும் இது வருகிறது. அப்ப என்னன்னா, இந்த மாலையை யார் ஒருவர் மந்திரபூர்வமாக எது வேண்டும்னு சொல்லி இதை கையில் வச்சுக்கிட்டு கேட்குறாங்களோ பிரபஞ்சத்துக்கிட்ட, அது அப்படியே கிடைக்கும். நம்ம என்ன வேண்டுனாலும் கிடைக்கும். அப்ப என்னன்னா, இந்த ஆபரணம் நம்மளுடைய தமிழர்களால் மறைக்கப்பட்ட ஆபரணம். புரியுதுங்களா? இந்த ஆபரணத்தை ஒரு வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியில போறாங்கன்னா இது எப்போதுமே உன் கழுத்துல இருக்கணுமான்ற மாதிரி நீங்க போட்டா மட்டுமே போதுமானது. மிகப்பெரிய வசீகரத்தை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஆபரணம் உங்க மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தெய்வ உருவங்கள்ல நீங்க போட்டுட்டு அதற்கு என்ன வழிபாடு நீங்க கேட்டாலும் அது உறுதியாக தரும். உங்ககிட்ட 5 பவுன்ல சங்கிலி இருக்கா, 10 பவுன்ல சங்கிலி இருக்கா, அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுடைய கழுத்திலும் சரி, ஆணினுடைய கழுத்திலும் சரி, தாராளமாக இந்த ரத்தினங்கள் இருக்கலாம். தங்கம் எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதுன்னு சொல்றோம். அப்ப தங்கம் தான் அந்த பவளத்தை கோத்தாலும் சரி, முத்த கோத்தாலும் சரி, அதிகமா அங்க தங்கத்தினுடைய எடை தான் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ இப்போ குருவுடைய பார்வை எப்படி நிறைய பேருக்கு தேவைப்படுதோ அது போல குருவுடைய தன்மை அங்க அதிகமா இருக்கிறதுனால இந்த மாலை கேட்டதையெல்லாம் கொடுக்கும் மாலையாக நாம் கருதி கொள்ளலாம். புரியுதுங்களா? அதை மகாலட்சுமியினுடைய வழிபாட்டிலும் தன்னுடைய உடலிலும் அணிந்து கொள்ளும் பொழுது செவ்வாய் உடம்புல நீச்சமாயிடுவார். பவளம் உடம்புல அணிஞ்சாலே செவ்வாய் நீச்சமாயிடும். எல்லாருமே சொல்லுவாங்க செவ்வாய்க்குரிய ரத்தினம் பவளம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலி செவ்வாய் உச்சம் அடைகிறது பாறையை உங்களால உடைக்க முடியுமானா முடியாது. செவ்வாய் நீச்சம் அடைகிறது இலகிய களிமண். அதை நம்ம எப்படி வேணாலும் பிசைஞ்சு உருவகப்படுத்தலாம். அப்போ மனதுல கர்வமோ கோபமோ பழிவாங்கிற தன்மையோ இருந்தா இறைவனுடைய அருளை பார்க்க முடியாது. ஆனால் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் இறைவன் நம்ம மனசுல குடியிருப்பான். இதோடைய அர்த்தமாக வருவதுதான் பவளம். அதை ஒரு பெண் தன் திருமாங்கல்யத்தில் அணிந்திருந்தால் அவள் காலம் காலமாக பொறுமை காத்து அந்த குடும்பத்தை பூமாதேவி போல் ஆட்சி செய்வாள் என்ற அடிப்படையில் கோர்க்கப்பட்டது தான் அந்த பவளம் திருமாங்கல்யத்தில் கோக்கணும்னு. ஸோ அதனால இந்த மாலைகளை இருவருமே பயன்படுத்தலாம். இந்த மாலை கேட்டதை கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் மாலை. அதனால அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான தகவல் சார். ஏன்னா அந்த சிந்தாமணி கல் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ரொம்ப நெகிழ்வா இருந்தது. அந்த சிந்தாமணி கல்லுக்கு ஈடான விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம். சிந்தாமணிக்கல் என்பது சுயம்புக்கல். அது இந்திரன் கிட்டேயும் இருந்தது. அது போனதற்கு பிறகுதான் இந்திரனுக்கு எல்லா செல்வமும் போய் திரும்ப பார்க்கடலை கடைஞ்சி அதை கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ சிந்தாமணிக்கல் என்பது சுயம்பானது. அது என்ன பண்ணாதுன்னா யாராலையும் உருவாக்கப்பட்டது இல்லை. அப்போ இந்த இடத்துல பவளப்பாறை, பவளம் என்பது யாராலும் என்ன பண்றது இல்லை, உருவாக்கப்பட்டது இல்லை. ஆகையினால் அந்த பலனை அது தரும். சூப்பர். ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க. கட்டாயமாமா. வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.